சிறிய விதையின் பெரிய கனவு. ஒரு காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் இருந்தது. அதை சுற்றி பெரிய பெரிய மரங்கள் இருந்தன. அந்த விதை எப்பொழுதும் கவலையுடன் இருக்கும். நான் இவ்வளவு சிறியதாக இருக்கிறேன், என்னால் எப்படி இந்த பெரிய மரங்களைப் போல் வளர முடியும் என்று தினமும் யோசித்தது. ஒரு நாள் அருகில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்திடம் தனது கவலையை சொன்னது. ஆலமரம் சிரித்துக்கொண்டு, நானும் ஒரு காலத்தில் உன்னைப் போல ஒரு சிறிய விதையாகத்தான் இருந்தேன். இன்று நான் பெரிய மரமாக நிற்கும் காரணம் என்னை நான் நம்பியதுதான் என்றது. இந்த வார்த்தைகள் விதைக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்தன. அடுத்த நாள் மழை பெய்தது. விதை மெதுவாக முளைக்க ஆரம்பித்தது. ஆனால் சில நாட்களில் கடுமையான வெயில் வந்தது. என்னால் முடியாது, நான் வாடி போய்விடுவேன் என்று விதை நினைத்தது. அப்போது அதன் வேர்கள் மண்ணுக்குள் இன்னும் ஆழமாக சென்றன. சிறிது காலத்தில் மீண்டும் மழை வந்தது. முளை கொஞ்சம் உயரமாக வளர்ந்தது. ஒரு நாள் பலமான காற்று வீசியது. சிறிய செடி பயந்தது. இந்த காற்று என்னை உடைத்துவிடும் என்று அழுதது. ஆனால் காற்று அதற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு முறை காற்று வீசும் போதும் செடி இன்னும் வலிமையாக மாறியது. மாதங்கள் சென்றன. சிறிய செடி ஒரு இளம் மரமாக வளர்ந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அது ஒரு பெரிய மரமாக மாறியது. அதன் நிழலில் பறவைகள் கூடு கட்டின. பயணிகள் ஓய்வெடுத்தனர். குழந்தைகள் அதன் கீழ் விளையாடினர். அப்போது அந்த மரம் நினைத்தது, நான் சிறிய விதையாக இருந்தபோது பயந்து நின்றிருந்தால் இன்று இந்த உயரத்தை அடைந்திருக்க மாட்டேன். வாழ்க்கையில் வரும் மழையும் வெயிலும் காற்றும் நம்மை அழிக்க வருவதில்லை, நம்மை வலிமையாக்கவே வருகின்றன. வெற்றி பெறுபவர்கள் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் அல்ல, பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேறுபவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். இந்த கதையின் நீதி, இன்று நீங்கள் சிறியவராக இருக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் நாளை பெரிய சாதனையாளராக மாறலாம். உங்கள் கனவுகளை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதீர்கள். நன்றி.